இப்படித்தான் அல்லாஹ் தந்தானே தவிர உங்களுக்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு முடிச்ச உடனே இந்தா 500 ரூபாய் கட்டு, நீ இந்தியாவில் வந்து 2 ரூபாய் நோட்டை போட்டு அமெரிக்காவில் டாலர் நோட்டை அல்லாஹ் போடுவான், அப்படி போட மாட்டான். அப்படி போட்டது இல்ல. அப்ப அல்லாஹ் செய்யற உதவி இருக்குதே, உதவி செய்வான். எப்படி வருது, எங்க இருந்து வருது, எந்த முறையில வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் செய்யற உதவி செய்வான். அது மாதிரி குழந்தை வேணும்னு கேக்குறீங்க, குழந்தை எப்படி போடுவானா? அப்படி போட மாட்டான். ஆக குழந்தை வேணும், இந்தா இந்த குழந்தை படகுல கிடக்குமா? அப்படி கிடக்காது. அதுக்குன்னு எந்த முறையில் அவன் தர்றான் உங்களுக்கு தெரியாது, அவன் தந்துருவான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய உதவி. மனுஷன் செய்யற உதவி என்ன? என்கிட்ட 100 ரூபாய் கேட்கறீங்க, நான் உங்கள்கிட்ட 100 ரூபாய் கேட்கிறேன், பாக்கெட்ல எடுத்துக்க, இப்ப பாரு பாக்கெட் அப்படி சொல்லுவானா? என்கிட்ட 100 ரூபாய் கேட்கறீங்க, 100 ரூபாய் தானே, உன் பாக்கெட்ல எடுத்துட்டு போ அப்படி நான் சொல்லுவேனா? 100 ரூபாய் நான் கையை விடணும், எடுக்கணும், நீங்க அதை பார்க்கணும், நான் நீட்டணும், நீங்க அதை வாங்கணும். இப்படிதான் மனிதன் உதவி. மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் அது எப்படி வருதுங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் தெரியும். மனிதன் செய்யற எந்த உதவியா இருந்தாலும் சரி, உதவியுடைய ஆரம்பம் என்னங்கிறது தெரியும், உதவி எங்க வந்து முடியுதுங்கிறது தெரியும். டாக்டர் உதவி செய்யறாரு. எப்படி உதவி செய்யறாரு? நர்ஸை கூப்பிடுறாரு, அந்த சிரிஞ்சல் எடுக்கிறாரு, பாட்டில் எடுக்கிறாரு, உள்ள தனியா குளுக்கோஸை கலக்கிறாரு, மருந்து உரியிறாரு, ஊசி கிட்ட கொண்டு வர்றாரு, சட்டையை தூக்குங்கிறாரு, கையில ஒரு குத்து குத்துறாரு, ஒரு அழுத்துறாரு, மருந்து உள்ள போகுது. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது. இவ்வளவு விஷயம் என்ன செய்யுது தெரியுது. அல்லாட்ட வயிற்று வலிக்குன்னு சொன்னா அங்க இருந்து ஒரு மாத்திரை வரும், அப்படி கையை நீட்டும், வாயை பொழக்கும், உள்ள போட்டு தண்ணி ஊத்துமா? அப்படி செய்யாது. அல்லாட்ட இருந்து உதவி எப்படி வரும்? அது போயிடும். அல்லாட்ட வயிற்று வலிக்க துடிச்சிட்டு இருப்பீங்க, அல்லான்னு என்னமோ யாரை வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப உதவி செய்தல் என்பது, அல்லாஹ் உதவி செய்தல் என்பதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. மனிதர்கள் மனிதர்கள் அல்லாஹ் தவிர மற்றவர்கள், அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் ஆடு மாடா கூட இருக்கட்டுமே, அவைகள் நம்ம உதவி செய்யறது, நமக்கு அது உதவி செய்யறது, இதுகளுக்கெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தடு? அல்லாஹ் செய்யற உதவி என்பது எப்படி அந்த உதவி ஆரம்பிக்குது, எப்படி நம்மளை வந்து அடையுது, எல்லாமே நமக்கு தெரியும். உதவி பெறக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு அந்த உதவி வரக்கூடிய மெத்தட் என்ன செய்யும் தெரியும். ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து வர்ற உதவி அப்படி இருக்காது. நீங்க அவுலியாட்ட கேக்குறீங்களா, இப்படி இருந்தா கேளுங்க. எப்படி? அவுலியாவே எனக்கு ரிஸ்க தாண்டு கேக்குறீங்க, அவர் என்ன செய்யறாரு? அப்படி கபரை பொழந்துக்கிட்டு அப்படி கையை தூக்கி, நான் கூட வாங்கிக்கலாம், சந்தானம் வாங்க ரெடி. அவர் அப்படி தந்தாரே, ஆனால் அப்படித்தான் வாங்கலாமே. உதவி செய்யறது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தர்றதா மனுஷனுக்கு முடியும்ல. அவர் எப்படி தந்தால் நீங்க வாங்கலாம். உதவி தடுக்காவளவே அவுலியாவே கத்துறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், அப்படி திடீர்னு கை வருது ஒட்டச்சுக்கிட்டு, அப்படி 500 ரூபாய் கட்டு இருக்குது, இந்தா பிடிச்சிக்க, இந்த சவுண்ட் வருது, வாங்கிட்டு வரலாம். இது தப்பே இல்ல. அவர் அல்லாவா தரல, தர்றது தெரிஞ்சு மனுஷன் மாதிரி தர்றாரு. மனித மாதிரி தந்தா என்ன செய்யலாம்? வாங்க. அப்படி யாருக்கா தந்திருக்காரா இது வரைக்கும்? உண்டா? இல்ல. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவற்றை அப்பீல் போடும் பொழுது அல்லாஹ் எப்படி தருவானோ, எந்த வழியில வருதுன்னு தெரியாமல் இப்படி தருவானோ, அல்லாஹ் எப்படி குணப்படுத்துவானோ, அல்லாஹ் எப்படி உங்களுடைய நிம்மதியை தருவானோ, அந்த மாதிரி குணம் தந்துட்டு போயிருவான்னு நினைக்கிறீங்க? நோய்க்கு நீங்க பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், அது வறுமைக்கு நீங்கள் பெட்டிஷன் போட்டாலும் அல்லாட்ட போடுற மாதிரி பெட்டிஷன், மனுஷன் போடுற மாதிரி பெட்டிஷன் இல்லாது. அப்பதான் நம்ம விளைவிக்கிறோம் இது அல்லாட்ட உதவி தேடுற மாதிரி அமைஞ்சிருக்குது. நமக்கு எந்தனால அந்த குழப்பம் வருதுன்னு கேட்டாங்க, எல்லா தன்மைகளுமே அல்லாஹ் தனக்கு இருக்குன்னு சொல்றானே, அந்த தன்மைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு வந்து கேட்கக்கூடியவன் ஒரு தன்மை இருக்கு, சமீஉன், கேட்கக்கூடியவன், அதாவது செவியுறுபவன் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது. உங்களுக்கு செவியுற தன்மை இருக்குது, இருக்குல்ல, நீங்கள் காதுல வழங்குது இல்ல. அதே மாதிரி பார்க்கக்கூடியவன் பசீருன், அல்லாஹ்வுக்கு ஒரு தன்மை இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பார்க்கக்கூடியவன்கிற தன்மை இருக்குது, அல்லாஹ்வுக்கும் பார்க்கக்கூடியவன் தன்மை இருக்குது. அதே மாதிரி பிடிக்கக்கூடியவன், எடுக்கக்கூடியவன், உதவக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியவன், அடக்கி ஆள்பவன், இப்படியான ரிசுக்கு தருபவன் இருக்குது. ஏன் நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ரிசுக்கு கொடுக்க தானே செய்றீங்க? இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. அல்ல நம்ம என்ன விளைவிக்கிறது இல்லைன்னு கேட்டா, அல்லாஹ் கேட்பவன் என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம், நம்ம கேட்பவன் என்று சொன்னால் வேற அர்த்தம். இதை விளங்கிட்டா குழப்பமே இல்லை. அல்லாவும் கேட்பான், நம்மளும் கேட்போம். அல்லாஹ் எப்படி கேட்பான்? எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கேட்பான், எந்த நேரத்திலையும் கேட்பான், எத்தனை லட்சம் பேரு பேசினாலும் கேட்பான், வாய்க்குள்ள முனைங்கிட்டாலும் கேட்பான். அவனுக்கு இவ்வளவு டெசிபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்படியான கேட்கும் திறன் உள்ளவன் அல்லாஹ். நம்ம கேட்போம், ஒரு நேரத்தில் ஒன்னு கேட்போம், ஒரு கிட்டத்தில் இருந்தா தான் கேட்போம், காற்று வீசினால் தான் கேட்போம், ஒரு லிமிட்டுக்கு தாண்டி நம்மளால கேட்க முடியாது. இதை விளங்கிட்டா நம்ம அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவுலியாவை கொடுத்தோமா, மனுஷனுடைய கேட்கும் திறனை கொடுத்தோமா?
நீங்க இங்க இருந்து அவுலியாவை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மனுஷனுக்கு உள்ள சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுத்திருக்கிறீங்களா? அதாங்க கேள்வி. பார்க்கிறது நீங்களும் பாப்பீங்க, நானும் பார்ப்பேன். நீங்க என்ன பாப்பீங்க? இந்த செவத்துக்கு அங்க அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க முடியுமா? முடியாது. இதுக்கு மேல என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. இந்த சின்ன மெல்லிய திரை இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் சொல்லுங்க, சொல்ல முடியாது. மெல்லிய திரை தான், பெரிய இரும்பு சுவரெல்லாம் போடப்படல. இதுக்கு பின்னாடி இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியாது. யார் யார் இருக்கிறா சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைக்கு உங்களுடைய பார்வையும் ஒரு சின்ன ஒரு திரையை கூட தாண்டி போகாது, கிழிச்சிட்டு போக முடியாது. இது நம்முடைய பார்க்கிற திரை. நல்லாவும் தான் பார்க்கறான், நம்மள மாதிரி பார்க்கறான் அர்த்தமா? அவனுடைய பார்வை என்ன பார்வை? அது எக்ஸ்ரே மாதிரியான பார்வை. எக்ஸ்ரே எப்படி எல்லாம் ஊடிட்டு உள்ள எலும்பத்துக்கு தனியா காட்டிப்படுதோ அந்த மாதிரி மனுஷன் உதாரணம் இருக்குல்ல, இப்படி பார்க்குவான். இந்த இதெல்லாம் தரையே கிடையாது. இதை தாண்டிக்கிட்டு நம்ம இருக்கிறவனுக்கு தெரியும். இது கீழே உள்ளதும் தெரியும். 50 மாடியில இருந்தாலும் 50 மாடியில ஊடு வீடு கீழே உள்ள மாடியில உள்ளதுன்னு செய்வான், பார்ப்பான். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, திரையும் கிடையாது. வெளிச்சம் தான் நமக்கு பார்க்க முடியும். கிட்டத்திலே இருப்போம். இப்ப கரண்ட் போச்சு, பார்க்க முடியுமா? இப்ப திரும்ப கரண்ட் போச்சுங்க, எந்த திரையும் இல்ல, தடையும் இல்ல, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, தெரியாது, பார்க்க முடியாது நம்மளால. அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய முடியும்? இருட்டுல பார்ப்பான், வெளிச்சத்துல பார்ப்பான். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பார்க்க முடியும்? ஒண்ணுதான் பார்க்க முடியும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கறான்ல. ஒரு 2 கண்ணு இருந்தா கூட 2 காட்சி காண முடியாது. 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். வழங்குதா? இந்த கண்ணில் அதை பாத்துக்கிறேன், அந்த கண்ணில் அதை பாக்குறேன் பாருங்களா பார்ப்போம். இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இங்கிட்ட வந்து 2 சேர்ந்து திரும்பிக்கணும். பார்த்து பாருங்க. ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், இந்த கண்ணில் இவரை பார்க்கணும், தனியா ஒரு செகண்ட்ல வச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், முடியாது. 2 சேர்ந்துட்டு திரும்ப வழங்குதா? இங்கிட்ட இது திரும்ப அதை சேர்ந்து திரும்பிக்கணும். இந்த வண்டியில கீரை திரும்பும் போது 2 டயர் சேர்ந்து திரும்பும். வண்டியில ஸ்டீரிங் திருப்பும் போது இந்த டயர் எப்படி, எந்த டயர் இப்படி திரும்புமா? திரும்ப 2 சேர்ந்தா இப்படி திரும்பும், இப்படின்னா இப்படி திரும்பும். அப்படி படைச்சு வச்சுக்கலாம். அல்ல அந்த கண்ணை என்ன செய்யும்? 2 சேர்ந்து ஒண்ணுதான் பார்க்கும். அப்ப நம்முடைய பார்வை என்ன? தடை இல்லாம இருந்தா பார்ப்போம், வெளிச்சமா இருந்தா பார்ப்போம், அது கிட்டத்துல இருந்தா பார்ப்போம். திரையே இல்ல, தடையே இல்ல, 3 கிலோமீட்டர் அப்பால் நீங்க பார்க்க இயலுமா? தரை இல்ல, தரையில ஒரு வெளிச்சம் நல்லா இருக்குது, 3 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறான், தெரியாது, உண்மை தெரியாது. நம்ம நினைச்சு ஆடு வர்ற மாதிரி கிடைச்ச மனசு நினைப்பான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம பாக்குறது. அவனுக்கு என்ன? இங்க உள்ளதையும் பார்ப்பான், இதுக்கு நேர் பேக் சைட்ல இருக்கு அதையும் பார்ப்பான். பக்கத்தில் உள்ள விட்டுருவோம். அல்ல எதை பார்க்கறான்? சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட பாதி உலகத்தான் பார்க்க முடியும். நமக்கு சேட்டலைட்ல இருந்து கொண்டு அப்படி போட்டோ எடுக்கிறோம், பாதி உலகத்தை போட்டோ எடுக்க முடியும், சந்தேகம் கிடையாது. மீதி பாதியா அங்கிட்ட ஒரு சேட்டலைட் வைக்கணும், அப்பதான் அதை பார்க்க முடியும், அமெரிக்காவை எடுக்க முடியும். அல்ல இந்தியாவை பார்க்கும்போது என்ன செய்வான்? அமெரிக்காவை பார்ப்பான். இந்த சேட்டலைட் கூட என்ன செய்ய முடியும்? அந்த அவர் சொல்லிட்டு போயிட்டார், சேட்டலைட் என்ன பார்க்க முடியும்? மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதான் பார்க்க முடியும், வீரப்ப எங்க இருக்கான்னு பார்க்க முடியாது. யாரு சேட்டலைட் உதவியை நாடுவீர்களான்னு கேட்டதுக்கு சந்தன வீரப்பனை பிடிக்கிறதுக்காக வேண்டி சேட்டலைட் உதவி கொடுப்பீங்களான்னு அவர் கஸ்தூர்ரங்க கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு? கஸ்தூர்ரங்க சேட்டலைட்லாம் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது, தூரத்திலிருந்து எடுக்கிறோம், பச்சை பச்சைன்னு தெரியும், மரம் இருக்குன்னு விளங்கிடுவோம், சும்மா மண் கலர்ல தெரியும், அதுல ஒண்ணும் இல்ல பாலைவனம் விளங்கிடுவோம், வெள்ளன்னு தெரிஞ்ச மேகம் இருக்குன்னு விளங்கிடுவோம், துல்லியமா மரம் எத்தனை எண்ணி கூட சொல்ல இயலாது, அதுக்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு வீரப்பனை சொல்ல முடியும் அவர். அப்ப சேட்டலைட்ல கூட என்ன பார்க்க முடியும்? அப்படி டிம்மா பார்க்க முடியும். அதாவது இந்த சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பானே, அவனுக்கு கண்ணாடி கலட்டா எப்படி தெரியும்? அதுதான் சோடா பாட்டில் கண்ணாடி இருக்க, அதை போட்டுக்கிற ஒருத்தனுக்கு கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா தெரியும், என்னமோ தெரியும். உண்மை அது மாதிரிதான் சேட்டலைட் காட்டுமே தவிர இப்படி சார்பா துல்லியமா காட்டுமா? துல்லியமா காட்டாது. அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? எப்படி பார்க்கறான்னு கேட்டா, மேல பார்க்கறான், கீழே பார்க்கறான், உள்ள போஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பார்க்கறான், கபருக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்தாலும் காட்டுறான், அண்டர் கிரவுண்ட் கட்டிட்டு உள்ள போனாலும் காக்குறான், எல்லாத்தையும் பார்க்கறான். உலக கொண்டு போய் புருஜு செய்யதா வலுவான கோட்டைக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அதையும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கறான், நானும் பார்க்கிறேன், அது மாதிரி தான் அவுலியா பார்க்கறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் பார்க்கிற மாதிரி எவனா பார்ப்பான்? அதான் கேள்வி. இப்ப நீங்க அவுலியாவை எப்படி எப்படி பார்க்கறாரு நினைக்கிறீங்க? அவுலியா எப்படி பார்க்கறாரு உங்களை? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கறாருங்க. இல்லாட்டி இங்க உட்கார்ந்து கூப்பிடுவீங்களா அவரை?